ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மாட்டில் தாங்க பால் கறக்க போகிறேன். நான் எப்படி பால் கறக்கிறேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் மடியை நல்லா கழுவிக்கிறேன். எதுக்காக கழுவணும்னா மடியில் நிறைய மண் ஒட்டி இருக்கும். மடியை 2 டைம் சுத்தமாக கழுவிட்டு நான் விளக்கெண்ணெய் தடவிருக்கேங்க. விளக்கெண்ணெய் எதுக்காக தடவுறோம்னா நம்ம கறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையுமே வலிக்காது. அதுக்காக தான் விளக்கெண்ணெய் தடவிருக்கேன். இப்போ நான் எப்படி கறக்கிறேன்னு பாருங்கள். நான் இந்த மாதிரி தாங்க எப்போவுமே கறக்கிறேன். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. பால் கறக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம எந்த அளவுக்கு மாடு நமக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாகவே பால் கறந்துடலாம். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன், அதனால் இன்னொரு கையில் கறந்து காட்டுறேன் பாருங்கள். எனக்குமே ஒரு அளவுக்கு தாங்க பால் கறக்க தெரியும், ரொம்ப நல்லாலாம் கறக்க தெரியாது. எங்கள் வீட்டுக்காரவங்க பால் நல்லா கறப்பாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கறக்கவே கற்றுக்கிட்டேன். இப்போ நானாகவே கறக்கிறேன். எனக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடுமே உதைக்காது. நம்ம மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்ட புதுசில் ஒரு 10 லிட்ரு பால் கறக்குங்க. காலையில் இப்போ 5 லிட்ரு, சாயங்காலம் 5 லிட்ரு கறக்கும். இப்போது மாடு சினையாக இருக்கிறதுனால ஒரு 4 லிட்ரு காலையில், சாயங்காலம் ஒரு 4 லிட்ரு, 8 லிட்ரு நமக்கு கறக்குதுங்க. மாடு அருமையான மாடுங்க. நாங்கள் வாங்கினது 36,000 ரூபாய்க்கு. மாடு வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்ன வரைக்கும் மாட்டில் ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. அந்த அளவுக்கு மாடு சூப்பர் மாடு. பராமரிப்புமே நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்றது. மாடுகளுக்கு 3 வேளையுமே நாங்கள் பச்சை தீவனம் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பச்சை தீவனம் சாப்பிட சாப்பிட பால் நல்லா கறக்குங்க மாடு. இப்போ நான் 2 கையிலையும் கறக்கிறேன் பாருங்கள். நம்ம மாற்றி மாற்றி கறக்கணுங்க. இந்த கையில் ஒரு பக்கம், அந்த கையில் ஒரு பக்கம்னு மாற்றி மாற்றி கறக்கணும். சில மாடுகள்லாம் பால் அடக்கி வச்சுக்கும். நம்ம சீக்கிரம் கறந்துட்டோம்னா அடக்காது, இல்லைன்னா சில நேரத்தில் பால் அடக்கி வச்சுக்கும். இது தாங்க ஈஸியான வழி. என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரவங்களாம் பால் கறப்பாங்க. ஆனால் அவங்க கறக்கிற மாதிரி எனக்கு வரலைங்க. அவங்க பக்கத்தில் இருந்து எனக்கு கறக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வேறு டைப்லலாம் கறப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு கை ஒரு மாதிரி வருங்க. எனக்கு இப்படி கறக்கிறது தான் ஈஸியாக இருந்துச்சு. அதிலேருந்து நான் இப்படியே கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க கறக்கிறது நம்ம செவல மாடுங்க. இந்த மாட்டு காம்பு பயங்கர கெட்டிங்க. இதை யாராலுமே கறக்க முடியாது எங்கள் வீட்டுக்காரவங்கள தவிர. அந்த அளவுக்கு காம்பு கெட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம கருப்பு மாடு ஓரளவுக்கு காம்பு கெட்டி இருக்காதுங்க. இதை நான் ஈஸியாகவே கறந்துடலாம். பால் கறக்கிறதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்கள் மச்சான் இல்லைன்னா நம்ம கறக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஓரளவுக்கு கறக்கிறேன். லேடிஸ் எல்லாருமே ஈஸியாக பால் கறக்கலாங்க. நம்ம மாடு உதைக்கணும் பயந்துக்கிட்டு தான் பால் கறக்க மாட்டேங்கிறோம். பயப்படாமல் பால் கறந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கறக்கலாம். எங்கள் வீட்டுக்காரவங்க இப்படி தாங்க எனக்கு பால் கறக்க கற்றுக் கொடுத்தாங்க. மச்சான் கறக்க நான் பக்கத்தில் உட்காந்து அவங்க எப்படி கறக்குறாங்கன்னு பார்த்து கறந்தேன். 3 மாதிரி டைப்பில் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு கை மடக்கி கறக்கிறது தான் வந்துச்சு. நான் அதே மாதிரி கறக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் யாருன்னா பால் கறக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா கறக்க தெரிஞ்சவங்க அவங்க பக்கத்தில் இருக்கும்போது கறங்க. ஏன்னா மாடு எப்படி என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. சில மாடுகள் உதைக்கும், நம்ம மாடு உதைக்கிறது இல்லை. பால் கறந்து முடிச்சிட்டேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.